இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சுவையான காஃபி பவுடர் நம்ம வீட்டிலையே தயாரிக்க போகிறோம். அது எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஈத்தப்பழம், பேரிச்சம்பழம் எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்றது தெரியும். ஸோ அந்த பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிடுவோம், விதையை கீழே போட்டுடுவோம். அந்த விதையிலையும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ அதை இனிமேல் கீழே போடாதீங்க. அதை கொஞ்சம் ஒரு பாக்ஸில் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா அலசிடுங்க. ஒரு 1/2 hour 1 hour அப்படியே தண்ணியில் ஊற வச்சுடுங்க. அதுக்கு மேலே ரொம்ப ஊற வச்சிங்கன்னா அது குண்டாயிடும், பபிள்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 2-3 தண்ணி நல்லா அலசிட்டு ஒரு 1/2 hour ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு திரும்பவும் அலசிட்டு காய வச்சுருங்க. காத்தார வெயில் நல்லா இருந்துச்சுன்னா அதில் வெயிலில் காய வைங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் ஈரம் போனதுக்கப்புறம் நீங்கள் சட்டியில் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. வறுத்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. அதாவது இதை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகணும். ஏன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகணும். அதனால் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருங்க. வாசனை நல்லா வரும். பேரிச்சம்பழத்தில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதே அளவுக்கு இந்த விதையிலையும் நிறைய சத்து இருக்குது. ஸோ இந்த ரமலான் டைமில் நம்ம நோன்பு டைம்லேயும் சரி, மற்ற எல்லாருமே சரி, இந்த ஈத்தப்பழம் நிறைய சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ இந்த விதையை இனிமேல் கீழே போடாதீங்க. இந்த மாதிரி சேர்த்து வச்சு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் பவுடராக யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லாவே வறுபட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா சூடு ஏறட்டும். அடுப்பை கொஞ்சம் சிம்லே வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க தொடர்ந்து. அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், பிளாக் கலர் கிட்ட வரணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் அடிக்கும்போது மிக்சி ஜாருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா நல்ல தூள் ஆகிடும். ஸோ அதனால் பயம் வேண்டாம். இவ்வளோ ஹார்டான பொருளை நம்ம மிக்சியில் போடும்போது மிக்சி ஜார் உடஞ்சிருமோ அந்த அளவுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஸோ நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு தூள் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல காஃபி மணத்தில் வரும். ஈத்தப்பழம் விதையில தான் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களான்றது கூட தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம அந்த மற்ற காஃபி பவுடரில் கலப்படம் அதெல்லாம் இருக்கும். இதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் முழுக்க சத்துக்கள் நிறைஞ்சது. இதை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதை பாருங்கள் எவ்வளோ பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி போட்டு வெளியிலேயே வச்சுக்கலாம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பட்டியில் போட்டால் தான் ரொம்ப ருசியாக இருக்கும். இஞ்சி, புதினா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு. சூடாகிட்டு இருக்கும்போது சின்ன துண்டு இஞ்சி நல்லா தட்டி இதில் போட்டுடுங்க. நல்லா சூடாகிட்டு இருக்கும்போது கலக்கி விட்டுக்கிட்டே நம்ம கருப்பட்டியை போடுறோம். சீனிக்கு பதிலாக கருப்பட்டி போட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். கருப்பட்டி கரையிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருங்க தொடர்ந்து. இப்போ நல்ல தண்ணி சூடாயிடுச்சு, இஞ்சி நல்லா கொதிச்சு, கருப்பட்டியும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம பவுடரை ஆட் பண்ணியிருக்கிறோம். காஃபி தூள் போட்டு 2 கொதி வந்தால் போதும். நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சீனி எதுவும் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதில் புதினா இலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா இலைன்றது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ சில பேருக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது, சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா குடிப்போம் புதினா போட்டால். ஸோ இந்த மாதிரி புதினாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து கீழே இறக்கிடுங்க. இறக்குனதுக்கு அப்புறம் நம்ம இதில் 2 drops அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு, இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் புதினாவும் எலுமிச்சப்பழமும் லாஸ்ட்டாக விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வடிகட்டி ஒரு கப்பில் ஊற்றி குடிச்சிங்கன்னா சுவையான காஃபி ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஹெல்த்தியான காஃபி, பிளெயின் காஃபி ரொம்ப சுவையாக இருக்கும். காலையில் நீங்கள் சகர் நேரத்தில் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கும் போதோ அல்லது விடிய காலையில் நீங்கள் எந்திரிச்சு ஒரு காஃபி இது குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பேரிச்சம்பழத்தில் உள்ள சத்துக்கள் எல்லாமே இந்த காஃபி தூளில் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.